வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து வெஜ் ஃபிஷ் கட்லெட் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது நம்ம வந்து ஒரு சோயா கொஞ்சமாக எடுத்துக்கிறோங்க. அடுத்தது வந்து ஒரு வாழைக்காய். இதை வச்சு தான் நம்ம வெஜ் ஃபிஷ் கட்லெட்டு இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு சுடு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸு தட்டு போட்டு மூடி வச்சிடணுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 2 பாதியாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு செய்கிறேங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து 2 கிளாஸ் தண்ணி அடியில் இட்லி குண்டால வச்சு நம்ம இது பாயில் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மூடி வச்சிடும் இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சோயா வந்து நம்ம ஒரு சுத்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? நான் வந்து சுடு தண்ணியில் வந்து இது பண்ணியிருக்கேங்க, ஆறிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? விரும்பி சாப்பிடுவாங்க. சோயாலாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்திங்க, நல்லது. இப்போது நம்ம பிழிஞ்சி இதில் போட்டிருக்கோங்க. ஒரு சுற்று போட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வாழைக்காய் வந்து வேக வச்சு தோல் எடுத்துட்டேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இஞ்சி, அடுத்தது வந்து ஒரு 6 பல் பூண்டுங்க. அடுத்தது வந்து மிளகாய் தூளுங்க, ரெட் சில்லி பவுடரு, ஏன்னா ரொம்ப காரம் இருக்கும், அதனால் நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்தது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் உப்புங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க உப்பு. அடுத்தது வந்து இந்த வாழைக்காய் போடுறேங்க. இப்போது நம்ம ஆட்டிட்டு வந்துடலாங்க. ரவை எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம அப்படி போட்டு எடுத்துக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வெஜ் ஃபிஷ்ஷுங்க இதுக்கு பேர். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சுப்போம். ஓகேங்களா? எண்ணெய் வச்சுருக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுருந்தோங்க. கொஞ்சம் சூடானோன்னு நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் வெந்தோடனே தாங்க திருப்பி போடணும். ஓகேங்களா? ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் பாருங்கள், இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது கூட வந்து நம்ம லெமனு, ஆனியன் இதெல்லாம் வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து டொமேட்டோ கெச்சப் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் லெமன் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னும் சூப்பராக இருக்கும்.
பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குங்க. இந்த சோயா வச்சு வாழைக்காய் வச்சு பண்ணியிருக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைங்க. ஓகேங்களா. லெமன் போட்டு இப்போ 2வது வாட்டி சாப்பிட்ருக்கேங்க. செம்ம சூப்பருங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க.